வணக்கம். முக்கிய தகவலோட நான் உங்கள் தமிழ். ஏமன் நாட்டில் நிமிஷப்பிரியா ஒரு பக்கம் மரண தண்டனைக்கு உள்ளா இருக்கிறாங்க. அதிலிருந்து தப்பிப்பதற்கான ஏதாச்சும் ஒரு வழி இருக்கானா? இருக்கு. அதுதான் பிளட் மணி. இந்த பிளட் மணி யாராச்சும் கொடுத்து இதுவரைக்கும் இந்தியாவிலிருந்து தப்பிச்சிருக்காங்கன்னா ஆமாங்க, தப்பிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அங்க இந்திய தூதரகமே கிடையாதே. ஒரு பக்கம் இந்தியாவிலிருந்து ஏமன் நாட்டிற்கு செல்ல எல்லாருக்குமே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருப்பினும் அவர் ஏன் அங்க போகணும்? அவர் மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அவர் என்ன ஒரு பக்கம் குற்றம் செய்தார்? இந்த மாதிரியான முழு தகவல்களை தான் இந்த காணொளியில் நாம பார்க்க போறோம். வடக்குல சவுதி அரேபியா, வடகிழக்குல ஓமன் நாடு, மேற்கு பக்கமா செங்கடல், தெற்கு பக்கமா அரபிக்கடல், இந்த மாதிரி எல்லைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏமன் நாட்டுல ஒரு பக்கம் சனா என்கிற தலைநகர் இருக்கிறது. கேரளாவை சேர்ந்த, அதாவது கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு மாவட்டத்திலிருந்து ஒரு பக்கம் நிமிஷப்பிரியா 19 வயதுல ஒரு பக்கம் செவிலியர் படிப்பை முடித்துவிட்டு ஏமன் நாட்டிற்கு போகிறாங்க. எதற்காக போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய தலைநகர் அந்த சனான்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல அரசு மருத்துவமனையில ஒரு பக்கம் செவிலியராக பணி கிடைக்கிறது. அந்த பணி செய்ய ஒரு பக்கம் போறாங்க. ஏன்னா வெளிநாடுகளுக்கு வேலை செல்வது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கனவாக ஆகிவிட்டது. அதுலயும் கேரளாவில் பெண்கள் மற்றும் ஆண்கள் உட்பட எல்லாருமே கல்ஃப் கண்ட்ரி, அதாவது மத்திய கிழக்கு நாடுகள்ல அதிகமா இருப்பாங்க. அந்த வகையில தான் நிமிஷப்பிரியாவும் தன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை அறிந்து தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலை உயர்ற்ற ஒரு பக்கம் செவிலியராக பணியமர அங்க இருக்கக்கூடிய ஏமன் நாட்டினுடைய தலைநகரான சனாக்கு போகிறாரு. அப்படி போக அங்க வேலை செய்யறாரு. நல்லா தான் வேலை செஞ்சாரு. கிட்டத்தட்ட 2008 இருக்கும். அந்த நேரத்தில் தான் அவர் சென்று வேலை செய்து பணி செய்து ஒரு பக்கம் திரும்பவும் 2011 வாக்குல இந்தியா திரும்புகிறார். அந்த வகையில அவருக்கு 2011 கிட்டத்தட்ட டாமி தாமஸ் அப்படின்றவரோட திருமணம் நடக்கிறது. அப்படி நடக்கிற பட்சத்துல மீண்டும் அங்கேயே போகிறாங்க. அப்பொழுது 2012 அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. இருவருக்குமே 2 பேருமே அந்த ஏமன் நாட்டில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு பக்கம் 2014 நிதி சிக்கல்கள் ஏற்படுகிறது. ஏன்னா டாமி தாமஸுக்கு சரியான வேலை கிடைக்காததுனால அவர் இந்தியாவுக்கே, அதாவது கேரளாவுக்கே திரும்பி வருகிறார். இங்க இருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டே அப்படியே தப்பிச்சுக்கலாம். ஏன்னா நிதி சிக்கல்கள் அங்க இருக்கும்போது இருவருக்கும் சரியாக வேலை கிடைக்கலன்னா அதை சமாளிக்க முடியாது. அந்த வகையில தான் டாமி தாமஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அதே ஆண்டு நிமிஷப்பிரியாவுக்கு என்ன தோணி இருக்கிறன்னா, இந்த வேலை, அதாவது அந்த நர்ஸ் வேலையை விட்டுட்டு ஒரு பக்கம் நம்ம ஏன் கிளினிக் தொடங்கக்கூடாது என்ற எண்ணம் உருவாகி இருக்கிறது. ஏன்னா நிதி சிக்கல்கள் அதிகமாக இருக்கிற பட்சத்துல வளர வளர நாம இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னு தான் தோணும். அந்த வகையில அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க ஒரு ஓனர்ஷிப் வாங்கணும். ஏன்னு கேட்டா ஏமன் நாட்டுல பிற நாட்டுடைய நபர்கள் யாருமே, பிற நாட்டுடைய பிரதிகள் யாருமே அந்த இடத்துல தொழில் தொடங்க முடியாது. ஓனர்ஷிப் அந்த நாட்டுடைய குடிமக்கள் கிட்ட தான் இருக்கணும். அந்த வகையில யாராச்சும் ஒருத்தர் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் வருவாங்க. அந்த வகையில தான் அவங்களையும் ஃப்ரெண்ட்ஷிப் அறிமுகமாயிருக்கிறாங்க. ஒரு பிரெக்னன்ட் லேடி அவங்களுடைய கணவர்கிட்டையும் நெருக்கமாக ஒரு பக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா தலால் ஹப்தோ மக்தி. இந்த நபர் தான் இப்ப இந்த மரண தண்டனைக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கக்கூடியவர். அவருடைய ஓனர்ஷிப்ல தான் ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்க, கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த வகையில 2015 இந்த தலால், அதாவது மக்தின்னு சொன்னோம்ல, அவரோட ஒரு பக்கம் நிமிஷப்பிரியா கேரளாவுக்கு வராங்க. கேரளாவுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் திரட்டுறாங்க. ஏன்னா அங்க கிளினிக்கை தொடங்க வேண்டும் என்பதற்காக. ஒரு பக்கம் அவரும் ஓனர்ஷிப்ல தன்னுடைய பங்குக்கு கொஞ்சம் காசை கொடுத்திருக்கிறாரு. சோ 2 பேரும் சேர்ந்து ஏமன் நாட்டுல மிகப்பெரிய ஒரு கிளினிக்கையே ஓபன் பண்ணி இருக்கிறாங்க. யாரோட ஓனர்ஷிப்ல? ஒரு பக்கம் தலால் ஹப்தோ மக்தி, இவருடைய ஓனர்ஷிப்ல தான் திறந்திருக்கிறாங்க. கிளினிக்கும் நன்றாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏமன் நாட்டுல ஒரு சிவில் வார் நடக்கிறது. அதுல கிட்டத்தட்ட 4600 குடிமக்கள், அதாவது இந்திய குடிமக்கள் கூட சொல்லலாம், 1000 வெளிநாட்டர்கள் ஒரு பக்கம் இந்தியா அவங்க தான் மீட்டெடுத்துட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் இதுக்கப்புறமா யாருமே ஏமன் நாட்டுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு தடை விதிக்கப்பட்டது. ஆனா அந்த இடத்துல இருந்து ஒரு பக்கம் நிமிஷப்பிரியாவால வர முடியல. காரணம், நம்ம முதலீடு போட்டுட்டோம், கிளினிக்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அங்க இந்திய தூதரகம் கூட கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு தப்பு நடந்து விட்டது. ஒரு பக்கம் வருமானம் நல்லா கிட்டுகின்ற சமயத்துல இந்த 2 பேருக்கும் முட்டல் மோதல், அதாவது பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைக்கிற நிலை. யாருன்னா மக்தி பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாம 2015 50 லட்சம் ரூபாய் நிதி திரட்டும் போது கூட இந்தியாவுக்கு வந்தாருல, கேரளாவிற்கு, அப்பொழுது நிமிஷப்பிரியாவினுடைய அந்த கல்யாண போட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறாரு. எடுத்து வச்சு ஒரு பக்கம் மார்பிங் பண்ணிருக்கிறார். மார்பிங் பண்ணி எனக்கும், அதாவது மக்திக்கும் நிமிஷப்பிரியாவுக்கும் திருமணமான மாதிரி போட்டோஸ்லாம் செட் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறாரு. பின்னாடி இந்த ஓனர்ஷிப் என்னுடையதான் அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷப்பிரியா சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி எங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது, அதனால எங்களுக்கு தான் இது சொந்தம் என்று போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த மார்பிங் போட்டோஸ்லாம் ஒரு பக்கம் சப்மிட் பண்ணிருக்காரு மக்தி. ஏன்னா ஒரு பக்கம் பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சிருக்காரு. என்னுடைய பாஸ்போர்ட் இருந்தாதான் என்னுடைய நாட்டுக்கே நான் போக முடியும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷன், ஏமன் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்காங்க. அவங்க 6 நாள் நிமிஷப்பிரியாவை உள்ள வச்சிருக்காங்க. கூடவே இன்னொரு கேஸின் மூலமாக ஒரு
பக்கம் மக்தியும் உள்ளவே வச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பக்கம் 2017 நிமிஷப்பிரியாவினுடைய கணவர் தாமஸ் ஒரு விஷயத்த நிமிஷப்பிரியாவை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அந்த வகையில என்ன நடந்ததுன்னா, நிமிஷப்பிரியா கைதாகி இருக்கிறாங்க. எதனாலன்னு கேள்விப்பட்டாருன்னா, ஒரு பக்கம் பாஸ்போர்ட் அந்த மக்தி பறிச்சு வச்சுக்கிட்டாரு. அவர்கிட்ட இருந்து பறிப்பதற்காக ஒரு மயக்க மருந்தை கொடுத்துட்டு நம்ம எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. அந்த வகையில மயக்க மருந்தை கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது எவிடோஸா கொடுத்துருக்காங்க. அதனால மரணம் ஆயிட்டு இருக்காங்க. இந்த மயக்க மருந்தை கொடுக்குற ஐடியா யார் கொடுத்ததுன்னா, 6 நாள் சிறையில் இருக்கும்போது அங்க ஒரு ஜெயிலர் பழக்கமாகி, அந்த ஜெயிலர் தான், நீ ஒரு நர்ஸ் ஆச்சு, நீ கரெக்டா மயக்க மருந்தை கொடுத்துட்டு அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு போயிடு, எப்படியாச்சும் தப்பிச்சு உன் நாட்டுக்கு நீ ஓடிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில தான் அவங்க மயக்க மருந்து கொடுக்கும் பொழுது அது எபிடோஸ் ஆகி ஒரு பக்கம் மரணமாகி இருக்கிறாங்க. அவங்க ஏமன் நாட்டினுடைய எல்லையோரமாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கும் ஏமனுக்கும் இடையில ஒரு எல்லை இருக்கும்ல, அந்த எல்லை பகுதியில தான் ஒரு பக்கம் நிமிஷப்பிரியா ஏமன் நாட்டு போலீஸால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படிதாங்க கைதாகி ஒரு பக்கம் நிமிஷப்பிரியா சிறையில இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில நீதிமன்றத்தில் இவருக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. மேல்முறையீடு செய்த உடனே அதுவும் வித்ரா ஆகி ஒரு பக்கம் அந்நாட்டு அதிபர் ரஷாத் முகமது அல் ஹலிமி ஒரு பக்கம் அதிபர்கிட்ட கொடுத்தா தண்டனையை குறைக்கலாம்னு நினைச்சிட்டு அனுப்புறாங்க. ஆனா அவரும் டிசம்பர் 31 ஒரு பக்கம் மரண தண்டனை 1 மாதத்திற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என விதிக்கப்படுகிறார். அப்படி அந்த தண்டனை அறிவிக்கப்பட்டதிலிருந்து அவருடைய தாயார் குமாரி இங்கிருந்து கேரளாவிலிருந்து ஒரு பக்கம் அந்த ஏமன் நாட்டிற்கு செல்வதற்காக இந்திய தூதரகத்தை அணுகிறாங்க. அப்படி அணுகியவுடன் இங்கு இருக்கக்கூடிய இந்த தூதரகம் 2017 ஒரு பக்கம் தடை விதிச்சாங்கல்ல, ஏமன் நாட்டிற்கு யாருமே செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடையை உடைச்சு குறிப்பிட்ட நாட்களுக்கு அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமாரி அங்க அனுப்புறாங்க. எதற்காக அனுப்புறாங்க? இப்போ குமாரி போயிட்டு நிமிஷப்பிரியாவினுடைய தண்டனையை குறைக்க போறாங்களா? அப்படி இல்லைங்க. அங்க ஒரு சட்டம் இருக்கிறது, ஷரியா சட்டம், அதாவது முஸ்லிம்களினுடைய சட்டம் சொல்லக்கூடியது. அந்த சட்டம் என்ன சொல்கிறதுனா, ஒரு பக்கம் பிளட் மணி கொடுத்து நாம தண்டனையை குறைச்சிக்கலாம். அப்படி இல்லையா அந்த சம்பந்தப்பட்ட அந்த மக்தின்னு சொன்னோம்ல, அவருடைய குடும்பத்தாருடன் ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பிளட் மணி என்பது காம்பன்சேஷன், அதாவது போன உயிருக்கு தக்க பணம் கொடுத்து அதை சமாளிக்கிறதா அந்த பிளட் மணின்னு சொல்லுவாங்க. அந்த மணியை கொடுத்தாச்சு நம்ம காப்பாத்திடலாம். கிட்டத்தட்ட 3 கோடி கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு இவர்கிட்ட பணம் இருந்தா கொடுத்துடலாம். ஆனா அவங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, வக்கீல் வைக்கிறாங்க. வக்கீல் வைக்கிற பட்சத்துல $40,000 கேட்கிறாங்க. அது மொத்தமா கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த வக்கீல் என்ன சொல்றாருன்னா, முதல் தவணை 2வது தவணைன்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. $20,000 இதுல $40,000 என்பது கிட்டத்தட்ட 35 லட்சம், கிட்டத்தட்ட 70 லட்சத்துக்கு போகிறது. இந்த 70 லட்சத்தை நம்ம எங்க இருந்து கொடுக்கிறது? ஒரு பக்கம் வக்கீல் ஃபீஸை கொடுத்துட்டு அவங்களுக்கு வேற ஒரு பக்கம் பிளட் மணியை கொடுக்கணும். இந்த வகையில எப்படி இதெல்லாம் சாத்தியம் சொல்லிட்டு ஒரு பக்கம் இங்க பணம் சேகரிப்பு, அதாவது தொண்டு நிறுவனங்கள் மூலம் அவருக்கு தேவையான பணத்தை சேகரிச்சு ஒரு பக்கம் நம்ம காப்பாத்திடலான்ற ஒரு நோக்கத்தோட குமாரி அந்த இடத்துல அந்த குடும்பத்தை சந்திச்சு ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டு அவர்கள் மன்னிப்பு கொடுத்து அந்த பிளட் காம்பன்சேஷனை எடுத்துக்கிட்டா நம்மளுடைய பெண் ஒரு பக்கம் விடுவிச்சு மரண தண்டனையிலிருந்து இறங்கி நம்ம நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணோட்டத்துல அந்த இடத்துல போராடி கொண்டு இருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு படத்துல ஒரு கிளைமேக்ஸ் பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு தாய் தன்னுடைய பெண்ணுக்காக மரண தண்டனையில் இருக்கிறா, அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறா, அங்க இருக்கக்கூடிய பாஷை கூட பேச தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய குடும்பத்தாருடன் கெஞ்சி கூத்தாடி ஒரு பக்கம் மன்னிப்பு வாங்கி, ஏன்னா இந்த ஷரியா சட்டத்துல அது செல்லும். ஏன் சொல்றேன்னா, இதற்கு முன்னால் பஞ்சாபை சேர்ந்த ஒரு நபர் ஒரு பக்கம் 3 கோடி இந்த மாதிரி கொடுத்து, அதாவது பிளட் மணியை கொடுத்து தன்னுடைய தண்டனையை குறைத்து கொண்டு 15 வருடம் கழித்து இந்தியாவிற்கே மீண்டும் திரும்பி இருக்கிறார். அந்த வகையில தான் அந்த ஓட்டையை பயன்படுத்தி ஒரு பக்கம் நிமிஷப்பிரியாவையும் காப்பாற்ற வேண்டும். ஏன்னா அவர் வேணும்ட்டே மரணம் செய்யணும்னு செய்யல, அவர் நடந்த சூழ்நிலையில எடுத்து கூறி ஒரு பக்கம் இந்த சூழ்நிலைக்காக தான் நான் ஒரு பக்கம் மயக்க மருந்து அளிச்சேன், அது தகாத விதமாக ஒரு பக்கம் எவிடோஸாக போயிட்டு மரண தண்டனையாக மாறிவிட்டது. ஒரு பக்கம் இந்திய தூதரகமும் எப்பேற்பட்ட வழியாவது கண்டுபிடித்து அவரை காப்பாற்ற முற்பட்டு வருகிறது. அதுவும் இல்லாம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடன் ஒரு பக்கம் ஏமன் தூதரகம் வைத்துக் கொண்டு அவர்களோட க்ளோஸ்ல இருப்பாங்கல்ல, அந்த நாட்டோட நாம க்ளோஸா இருந்தோம்னா ஒரு பக்கம் ஈரான் கிட்ட தான் உதவி கேட்டிருக்கிறாங்க. அந்த தூதரகம் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறது, நாங்களும் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வகையில ஏதாச்சும் ஒரு நாடு, சவுதி அரேபியாவோ ஏதோ ஒரு நாடு, நாம நிறைய இடத்துல தூதரகம் வைத்திருப்போம், அந்த தூதரகத்துல க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஏமனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய
ஒரு நாடுகளோட நம்ம பேசி முடிவு செய்து அந்த ஒரு நபரை காப்பாற்ற இந்திய தூதரகமும் முற்பட்டு வருகிறது. ஸோ ஏதாச்சும் ஒரு வழி கிடைத்தா இந்த இந்திய தூதரகமும் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்றேன்னு கூறியிருக்கிறாங்க. அதே வகையில இவருடைய தாய், அதாவது நிமிஷப்பிரியாவினுடைய தாயும் ஒரு பக்கம் போராடி வந்திருக்கிறாங்க. இவர் நிறைவுடன், அதாவது மரண தண்டனையிலிருந்து குறைந்து ஒரு பக்கம் இந்திய நாட்டிற்கு சீக்கிரமாகவே திரும்ப வேண்டும் என இந்த பதிவுல நாங்க வலியுறுத்துறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒரு பக்கம் வெளிநாட்டுக்கு வேலை சொல்வோர் எந்த ஒரு குற்றத்திலையும் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை, அதுவும் மத்திய கிழக்கு நாடுகள்ல, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல மரண தண்டனை என்பது அசாத்தியமாக நடக்கக்கூடியது. ஸோ அந்த வகையில எல்லாருமே ஒழுக்கமாக இருக்கணும். இது தற்காப்புக்காக ஒரு செய்த செயல், அதுவும் அவங்கள மயக்க நிலையில தான் போடணும்னு நினைச்சாங்க. அது மரண தண்டனையாக முடிந்து விட்டது. ஸோ அவர் கூடிய சீக்கிரம் அவருக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.